ஸோ வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் காலை இரவு மதிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாகவே வந்து தளபதி விஜய் அவர்களை சுற்றி நிறைய வந்து ஒரு பொய்யான விமர்சனங்கள், பொய்யான பிம்பங்கள்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அதை வந்து யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த கட்சியிலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின ஒரு விலாவரியான ஒரு வீடியோ இதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் அதை பற்றின ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விருப்ப மனு வந்து பிப்ரவரி 14 வரைக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றியும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம அரசியலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம பேசிடுவோம். ஏற்கனவே தெரியும், ஜனநாயகன் படம் வந்து ஒரு சில விஷயங்கள்னால வந்து தள்ளி போய் அதிகாரப்பூர்வ டேட்டே வந்து இன்னும் தெரில எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சிபிஎஃப்சி சொல்கிற மாதிரி நம்ம 20 நிமிஷத்தை வந்து ட்ரிம் பண்ணிடுவோம், ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், கேஸை வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சொல்லிடுவாங்க. பிப்ரவரியிலே மோஸ்ட்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இதில் என்ன ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப படம் வந்து தியேட்ரிக்கல் ரன் வந்து எப்படி ஓடும் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எம்எல்ஏவாக போட்டி போடுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து விருப்ப மனுக்களை வந்து பணியூரில் இருக்க தலைமை அலுவலகத்தில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக வந்து பல பேர் வந்து பல ஊரில் இருக்கவங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து நானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனுக்களை வந்து வாங்க போகிறதா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஊரில் வந்து யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆசை இருந்துச்சு, எம்எல்ஏ வாங்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் விருப்ப மனுவை வாங்கி அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து புலி படத்துக்கு வந்து 15 கோடி சம்பளம் வாங்கினதை வந்து வருமான வரித்துறையிலேருந்து மறைச்சிட்டாரு. அதனால வந்து அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலுக்கு நம்ம தலைவரும் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸை போட்டு இன்னைக்கு அது வந்து ஹியரிங்க்கு வந்து இன்னைக்கு அதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவருக்கு விதிச்ச 1.5 கோடி ரூபாய் அந்த ஃபைன் வந்து செல்லும், அவர் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனால வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து விஜய்க்கு சாதகமாக இருந்துருந்துச்சுன்னா தான் வந்து நம்ம ஆச்சரியப்படணும். சாதகமாக இல்லை அப்படின்னா நம்ம ஆச்சரியப்படவே தேவையில்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு கேஸாக வந்து அவர் மேலே வந்து போடணும், அவர் டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் தான் அதிகமான கூட்டம் சுற்றுது. இந்த யூடியூப்ல பேசுவாங்க பாருங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ்னு, அவங்க. அப்புறம் வந்து இந்த டிவிகேலேருந்து டிஎம்கேக்கு போச்சு பார்த்தீங்களா ஒரு பச்சவந்தி வைஷ்ணவி, அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நான் என்ன கேட்குறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் அப்படி என்ன பண்ணிட்டாப்புலன்ட்டு அவருக்கு உதயநிதி வந்து விருது கொடுக்குறாரு. சுத்தமாக எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களுக்கு தான் வந்து உங்களோட கட்சியில் வந்து நீங்கள் விருது கொடுப்பீங்களா? அது எனக்கு தெரியல. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லையுமே வந்து தலைவரை டீக்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து ஒரு ஷோக்களை வந்து கிரியேட் பண்ணி அதில் தாவேகாட்ட வந்து தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யாரை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது. இந்த வட்டம் 2026 கண்டிப்பாக வந்து டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, டிஎம்கே வரலன்னா டிவிகே கண்டிப்பாக வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் டிவிக்கு வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, கேப்பில் எதுக்குடா நீங்களா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சீமான் கூட சுற்றுவாப்பிள்ளைய சாட்டை, அந்த சாட்டைக்கெல்லாம் வந்து என்ன வேலை என்ன இதுன்னே தெரில. எப்போ பார்த்தாலுமே வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து கையை தூக்குனா ஒரு பிரச்சனை, காலை தூக்குனா ஒரு பிரச்சனை, வாய் இப்படி லைட்டாக அசைச்சிட்டா ஒரு பிரச்சனை, அவர் மூக்கு இப்படி தெரிஞ்சிட்டா பிரச்சனை. அதனால எந்நேரமுமே வந்து நம்மளோட தலைவரை பிடிச்சி நோன்றதே வந்து இந்த சாட்டைக்கு வேலையாக போச்சு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு வந்தப்ப அந்த ஆளுதான் வந்து இவர் 200 கோடியை விட்டு வராரு, பெரிய நடிகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசினியான்.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக காசை வாங்கிட்டு கூச்சமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இவங்களாம் ஒரு பக்கத்து இருக்க, இது யாரா புதுசா அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே வந்து திடீர்னு இறங்குது. ஏடிஎம்கே ஏன் இறங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து நம்ம தலைவர் வந்து ஊழலாட்சின்னு சொல்லிட்டாராமா. அதனால வந்து ஏடிஎம்கேல இருக்க எல்லாத்துக்குமே கோபம் வந்துருச்சு. ஏடிஎம்கேவோட வந்து அலையன்ஸ் வச்சிருக்க பிஜேபிக்கும் கோபம் வந்துருச்சு. திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை சொல்றாரு, நான் இன்னும் டிவிகேவை அடிக்கவே ஆரம்பிக்கல, இனிமேல் நான் அடிச்சா வந்து தாங்க மாட்டாங்க அல்லு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையெல்லாம் ஏற்கனவே அடிச்சு ஓட விட்டாச்சு. எல்லா விஷயத்துலையும் போய் உங்க மீம்ஸ்லாம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பாக்குறீங்களா என்னன்னு தெரியல, அதையும் கொஞ்சம் பாருங்க. உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, அதை வந்து நீங்களே வந்து குறைச்சிக்கிட்டே வரீங்க அப்படிங்கறத வந்து அண்ணாமலைக்கு இதன் மூலமா நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்லாம் வந்து என்ன சொல்றாரு, அவர் வீட்டை விட்டே வெளியே வரல, கட்டமைப்பே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், டிவி கேக்கு நீங்க என்ன கட்டமைப்பு இல்லைங்கிறீங்க? 17 வருஷமா தளபதி விஜய் மக்கள் இயக்கமா இருந்து அதுல வந்து ரசிகர் மன்றங்கள் மூலமா பல நல்லதுகளை செஞ்சு பல ஊர்கள்ல வந்து இன்னுமே விலையில்லா விருந்தகம் மருந்தகம்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஆவுனா கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, சரி வாங்க கட்சிக்கு வருவோம். கட்சியில நீங்க என்ன கட்டமைப்பு இல்லைன்னு பெருசா சொல்ல போறீங்க? கட்சியில நீங்க என்ன பெருசா கட்டமைப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு நான் சொல்லட்டா? அதிகபட்சம் வந்து இந்தந்த இடத்துக்கு இந்தந்த ஊருக்காரங்களை வந்து அவங்க போட்டிருக்காங்களா போஸ்டிங்க்கு, இது மட்டும்தான் அவங்களோட கட்டமைப்புக்குள்ள வருமே தவிர்த்து வேற என்ன வந்து கட்டமைப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? அதையும் கொஞ்சம் கொஞ்சமா தாவேக்கா வந்து சரி செஞ்சுக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அதுக்கேற்ற ஆள்களும் அதுக்கேற்ற குழுக்களும் அதுக்கேற்ற நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டு சீரா வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. எங்க கட்சியில கட்டமைப்பே இல்லைன்னு சொல்ற நீங்க உங்களோட வந்து 50 ஆண்டு கால கட்சி 70 ஆண்டு கால கட்சியெல்லாம் எடுத்து பாருங்க, உங்கள்கிட்ட என்ன இன்னும் கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடம்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற திராவிடம் அந்த கட்சியில இருக்கவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம இருக்காங்க. திராவிடம்னா என்ன அப்படின்றது, திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிருங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம எதுவுமே புரியாம ஆவுனா எங்கள்கிட்ட கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னா உங்களை மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலைங்க, அது வந்து நம்ம சென்சார் போட்டுக்குவோம் சரிங்களா. ஸோ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மக்கள் பேராதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிக்க போறது விரைவில் நடக்கக்கூடிய உண்மைதான். ஸோ எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.